ஆபிரகாம் இந்த வாக்கு தத்தத்தை வாங்கிவிட்டு அவர் சாதாரணமாக இருக்கவில்லை. எல்லா காரியத்திற்கும் தேவனுடைய சமூகத்தில் போய் அடுத்தடுத்து பார்க்கும்போது 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமனுடைய ஒரு வைராக்கியத்தை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, பூமியில இருக்கிற தூள்களை நீ என்ன கொடுமானால் என்ன, இவ்வளவாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அவனை அன்னார்ந்து பார்க்க சொல்லி சொல்றாரு, இந்த வானத்தின் நட்சத்திரங்களை நீ என்ன கொடுமானால் என்ன, உன்னுடைய ஆசீர்வாதம் இவ்வளவாய் இருக்கும், உன் சந்ததி இவ்வளவாய் பெருகி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது என்றால், அல்லது ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது என்றால், நிச்சயமாகவே அதற்குள்ளே இனி ஒரு மனுஷன் இருக்கிறான் உலகத்துல. இந்த வாக்கு தத்தத்தை நீங்களும் நான் சுதந்திரித்து விடக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிவிடக் கூடாது என்று நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையில போராடுகிறதற்கு ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த மனுஷன் என்ன செய்யறா, ராத்திரி நேரத்தில் நம்ம தூங்கும் போது, இன்றைக்கு அநேக பேரால விழித்திருந்து ஜெபிக்க முடியல, அப்படியாப்பட்ட நேரத்தில் சில கலைகளை குடும்பத்தில் விதைச்சிட்டு போயிடுறான்.